உனக்கு எதிராக அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி காவ்யா கிட்ட கொடுத்தவனே அவன்தான். உன் பேர்ல கேஸ் போட சொன்னதும் அவன்தான். அவன் சொல்ல சொல்லதான் காவ்யா இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கா. இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுலப்பா. அந்த தேவராஜ் கொடுக்கிற கீக்கு ஆடுறவ நமக்கு தேவையாப்பா? இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் என்னென்ன சதி திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. காவியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சது கூட தேவராஜோட அப்ரூவலா இருக்கும்னு நினைக்கிறேன். அவளை இப்பவே கிள்ளி எடுக்கிறது பெட்டர்ப்பா. உங்க எதிரி கூட கை கோர்த்தவ எனக்கு எப்படிப்பா மனைவி ஆக முடியும்? அருண், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நடந்ததே வேற. அந்த தேவராஜ் காவ்யாவை கண்டபடி திட்டிட்டு இருந்தான். சத்தியமூர்த்தி ஒரு கொலைகாரன், உன்னை மருமகளாக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சு உன் கதையை முடிச்சிருமான்னு சொன்னான். செத்தா செத்துட்டு போறேன்னு காவ்யா சொன்னா. நானே அசந்து போயிட்டேன்டா. அருண் கையால தாலி கட்டி நான் அந்த நிமிஷமே செத்தா கூட நான் அநாத பணமா போகாம சுமங்கலியா தானே சாவேன், அது போதும்னு சொன்னா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, இனிமே நான் அநாத இல்ல. என் மாமனாரு, என் புருஷன், புது சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க ஆக போறாங்க. இனிமே என் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன்னு உணர்ச்சி வசப்பட்டு மனசு திறந்து பேசினா. எல்லாமே நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட டிராமாவா இருக்கலாமே. நோ, வாய்ப்பே இல்ல அருண். என்ன கிரிமினல் தேவராஜ் திரும்ப திரும்ப சொன்ன பிறகும் நீயும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கிரிமினல் தானேன்னு சொல்லி காவ்யா கேட்டா. அப்படியே தேவராஜ் ஆடி போயிட்டான். நான் கொடுத்த ஃபைலை திருப்பி கொடுன்னு தேவராஜ் கேட்டான். அதை என் மாமனார்கிட்ட கொடுத்துட்டேன்னு போல்டா பதில் சொன்னா காவ்யா. இதுக்கு மேலேயும் அவனை பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் குறுக்க போனேன். அங்க அவன் என்னை எதிர்பார்க்கல. என்னை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டான். அவனுக்கும் எனக்கும் கடுமையா வாக்குவாதம் நடந்தது. உன்னையும் என்னையும் கோர்ட்ல நிறுத்துவேன்னு எங்கிட்டயே சவால் விட்டான். படா சொண்டக்கா பையலன்னு அவனை திட்டி அனுப்பிச்சிட்டேன். இனிமே அவன் காவ்யா பக்கமே வரமாட்டான். காவ்யாவும் அவனை கான்டாக்ட் பண்ண மாட்டான். சரிப்பா, அவங்க சொன்ன மாதிரியே ஏதாவது ஸ்டெப் எடுத்துட்டா? ஆதாரம் எல்லாம் நம்ம கைக்கு வந்தாச்சு அருண். காவ்யாவே கேஸ வாபஸ் வாங்குற அருண். இனிமே அவன் என்ன சொன்னாலும் எடுபடாது. அதையும் மீறி ஏதாவது செஞ்சாங்கன்னா அவன் இருந்தா தானே ஏதாவது செய்வான். அப்பா, அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் 10 ஸ்டெப் வைக்கிறவன். நீ தைரியமாயிரு. எனக்கு காவ்யா வேண்டாம், கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. போ, தைரியமா போ. தேவராஜ், விடமாட்டேன் உன்னை.
What would be the best way of reaching you to stay in? டேய் மேல இருப்பா சரி சரி வா. Guns! I don't know! Wait, what do you mean, jump? Go to the boat! It looks far away! You gotta go now! Go, 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 go! Go! Now! No, no, Walter! I got the other boat! The little boat! You are saved! உள்ள போய் பூட்டிக்கிட்டா? டேய் உள்ள போய் கூட்டிட்டா போலீஸ்க்கு போன் பண்ணாலும் பண்ணிடுவா வா, போலாம். ஓடு போலாம் ஹலோ, சொல்லுமா காவியா. దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా தேவராஜ், 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 வெளியில வா. தேவராஜ், 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 தேவராஜ். என்னது? என்ன பண்றீங்க? ஏய், உங்க அப்பனை வர சொல்லு. ஹலோ, வார்த்தை மரியாதையா பேசுங்க. ஏய், அந்த ஆளுக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? வர சொல்ல அந்த ஆள. யார் நீ? எங்க அப்பாவை வர சொல்றதுக்கு நீ யாரு? ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களோ? ஆமா, கலாட்டா பண்ணதான் வந்திருக்கோம்.
ஸ்னேகா நீ அமைதியா இருமா. ஐயா ஐயா இங்க கொஞ்சம் வாங்களேன். ஐயா மா, இவங்க ஏதோ நோக்கத்தோட தான் வந்திருக்காங்க. தெரியுதுல, வாயை மூடிட்டு உங்க அப்பனை வர சொல்லு. ஏய், மரியாதை. எதுக்குடி என் அப்பா வரணும்? ஆ? என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. காவியா, இவங்க கிட்ட என்ன பேச்சு? நீ உள்ள போ. போ. ஏய், ஒரு அடி எடுத்து உள்ள வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. ஸ்னேகா, ஸ்னேகா நீ அமைதியா இருமா, நான் பேசிக்கிறேன். அப்பா, இத்தனை நாள் இல்லாம இவங்க திடீர்னு ஏதோ அராஜகம் பண்ண வந்திருக்காங்கப்பா. இவங்க கிட்ட எல்லாம் சாந்தமா போனா சரியா வராதுப்பா. இவங்களை என்கிட்ட விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். நீ ஆவேசப்படாதம்மா, இது பழைய கணக்கு, நானே தீர்த்துக்கிறேன். அப்பா, ஸ்னேகா அப்பா சொல்றதை கேளுமா. என்ன தேவராஜ், ஆ? உன் மக ரொம்ப சூடா இருக்கா? நான் யாருன்னு அவளுக்கு தெரியலையா? நீ எப்படிப்பட்டவன்னு ஊருக்கே தெரியும், என் மகளுக்கு தெரியாதா என்ன? ஸ்னேகா அவங்க பேசிப்பாங்க, நீ உள்ள வா. மா நீ சும்மா இருமா. இந்த 2 ஜென்மங்களும் ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்குங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாம நான் உள்ள வரமாட்டேன். ஸ்னேகா எல்லாத்தையும் அப்பா பார்த்து பாரு, வாமா. அப்பாவை விட்டுட்டு வர முடியாதுமா. நீ வேணும்னா உள்ள போ. ஸ்னேகா கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பேசுறா உன் மக? நீ ஏதோ நல்லவன் மாதிரியும் நாங்க ஏதோ ரவுடித்தனம் பண்ற மாதிரியும் பேசுறா. உனக்கு என்னம்மா வேண்டும் அது மட்டும் பேசு. அத பேசதான் வந்திருக்கேன். நீ என்ன உத்தம புத்திரனா? நீ ஒரு கோழை. நேருக்கு நேரா மோத தைரியம் இல்லாத ஒரு கோழை. அதான் உன்னை நேர்ல பார்த்து நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு போலான் தான் வந்தேன். யார பார்த்து கோழன்னு சொல்ற? திருப்பி அடிக்க எனக்கும் தெரியும். உன்ன மாதிரியோ இதோ நிக்கிறான சத்தியமூர்த்தி, இவன மாதிரியோ கிரிமினல் வேலை பார்க்க எனக்கு தெரியாது. கிரிமினல் வேலை பார்த்தது நீ. ஏய், யார பார்த்து கிரிமினல்ங்கற? ஸ்னேகா நீ கொஞ்சம் சும்மா இருமா. நான் என்ன கிரிமினல் வேலை பார்த்தேன்? நீ கேட்டதும் நான் ஃபைல கொடுக்கலன்னு என்ன கொல்றதுக்காக வீட்டுக்குள்ள ஆள் அனுப்புனியே, அதத்தான் சொல்றேன். அறிவு கெட்டதனமா பேசாத காவியா. நான் எதுக்கு உன்னை கொல்ல ஆள் அனுப்பணும்? நான் கொல்றதா இருந்தா இதோ நிக்கிறான் பார் சத்தியமூர்த்தி, அவனை கொன்னு இருக்கணும். கிரிமினல் லாயர்ன்ற பேர்ல திமிர்ல திரியறானே, நான் எப்படி இவனை தான் நான் கொன்னு இருக்கணும். உன்னை நான் எதுக்கு கொல்லணும்? இவனுக்கு நீ ஒரு துருப்பு சீட்டு. உன்னை பகடையா வச்சு இவன் என்கிட்ட விளையாட பாக்குறான். அது தெரியாம சிறுபள்ளத்தனமா நீ இங்க வந்து கத்திட்டு இருக்க. யார் கத்துறது? நான் கத்துறனா? ரொம்ப நல்லவன் மாதிரி பேசாத. நீதான் என்ன கொல்ல ஆள் அனுப்புன. ஊர்ல ஐயான்னு வேஷம் போட்டுட்டு வாழற நீ ஒரு கொலைக்காரன். யாரடி கொலைக்காரன் சொன்ன? ஸ்னேகா சண்டை எல்லாம் வேண்டாம். நீ சும்மா இருமா. மாமா, ஊரே தெய்வமா பாக்குற எங்க அப்பாவை கொலைக்காரன் சொல்ற? இவளை இங்கே அடிச்சு கொன்னுடுமா? என்னடி? விடுமா. ஸ்னேகா சொல்றதை கேளு, சண்டை எல்லாம் வேண்டாம். மா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுமா. யார பத்தி என்ன வார்த்தை சொல்றா? என்னடி ஓவரா துள்ற? உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? நானும் உன்னை
தேவராஜ், யாருன்னு நினைக்கிற? இவ என் மருமக. உன்ன இத பார், இந்த காவியா பேசுற அளவுக்கு இவர் ஒன்றும் மோசமானவர் இல்ல. 2 பேரும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. ஆஹா, எங்களை போக சொல்ல நீ யாருமா? ஆ? யாருன்னு கேக்குறேன்ல, சொல்லு யாரு? நீ இந்த வீட்டு வேலைக்காரி. நீ என்ன வெளில போ சொல்றியா? இவங்க ஒண்ணும் வேலைக்காரி இல்ல, என் அம்மா. ஓ, அப்படியா? உன் அம்மாவா? 10 மாசம் உன்னை சுமந்து பெத்தவளா? ம், சொல்லு. நீ அவ வயித்துலயா பிறந்த? உன் அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? சத்தியமூர்த்தி, ம், 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 ம். ஹ, டேய் சத்தியமூர்த்தியா, ஹ, பாத்தியா, உங்க அப்பனுக்கு துடிக்குது. ஆ? ஆ? கேளு கேளு அவன உங்க அம்மா யாருன்னு. வாய மூடு சத்தியமூர்த்தி. ம், பிரச்சனை வேண்டான்னு நினைச்சா ரொம்ப தான் பேசிட்டு போற. நீ யாருன்னு நான் சொல்லட்டுமா?